ஓகே. வணக்கங்க. இது எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னலான பொங்கல் வைக்கிற ஒரு விசேஷம். நாங்கள் எப்பவுமே வாசலில் இது மாதிரி, அதாவது இப்போ டைல்ஸ் போட்டிருக்கு வாசலில். நாங்கள் ஊரில் வந்து பள்ளம் தோண்டி 2 அடுப்பு செட் பண்ணி அதில் வந்து பெரும்பானை ஒன்று, அதுக்கு கிளப்பானை ஒன்று வைப்போம். ஊர்லெலாம் வந்து 9 படி பச்சரிசியும் இந்த கிளப்பானையில் 2 படி பச்சரிசியும் வைப்போம். அப்போ வந்து மக்கள் தொகை வந்து எங்கள் தாத்தாவுக்கு வந்து 7-8 பசங்க, சரிங்களா? அப்போது அதெல்லாம் வந்து ஒரு ஆளே வந்து ஒரு படியெல்லாம் சாப்பிட்ற காலங்கள் அது. இப்போ மக்கள் தொகை வந்து கம்மியாகிடுச்சு. நாங்களும் கம்மி கிடையாது, நாங்களும் 4 பேர் எங்கள் வீட்டில், என் கூட பிறந்தவங்க 4 பேர். இது எங்கள் ஊர் பொங்கல் வைக்கிற ஸ்டைலு. எங்கள் ஊருக்கு போகிறதுனால நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டிலேயே நாங்கள் பொங்கல் வச்சுக்கிறோம். பொங்கல் பாருங்கள் இப்படி மகிழ்ச்சியாக பொங்கி வருது, ஒரு ஆனந்தத்துக்கு வருது. இதுதான் எங்கள் ஊர் பொங்கல் வைக்கிற விசேஷம். எங்களுக்கு மாட்டுப் பொங்கல் விசேஷமான நாள். அந்த நாளில் நாங்கள் இப்போ பொங்கல் வச்சு மகிழ்ச்சியாக பொங்கலை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். மக்களே, நீங்களும் வந்து பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. என் பங்காளிங்க, என் உற்றார் உறவினர், என் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மாடு எங்கன்னா இருந்துச்சுன்னா போய் அடைக்கிட்டு வரலான்னு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, மாடு அடைக்கி 2வது கல்யாணம் பண்ணலாமான்னு பார்க்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் மக்களே. நான் ரெடியாக தான் இருக்கேன்.